பொழிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தே எங்கெழுந்தருளுவதினியே திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க. நிறுத்து. குழந்தை அழகா பாடுதுன்னா அதுக்கு குரலும் அழகா இருக்கு. நீ எந்த தைரியத்துல பாடுற? நீ பாடுன சாமி படத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே ஓடியாந்துரும். இதுக்கு மேல பாடுன இந்த துப்பாக்கி துரசிங்க இங்க சுட மாட்டான், இங்க சுற்றுவான். அம்மாடி நீ கற்பூரத்தை ஏத்துமா. ஓம் ஸ்ரீ மகாகணபதி. ஓம் மா தாயே பராசக்தி ரோகமாத்தா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் காப்பாத்து தாயே. கணபதி என்ன முதலாளி கூப்பிடுறாரு. இந்த வந்துட்டேன். வணக்கம்யா. வா கணபதி, வா சண்முகம். கணபதி, நீ இருக்கிறதுனால தான் இந்த தொழில் இவ்வளவு லாபகரமா நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, அந்த ஆண்டவன் அருளால லாபம் உங்களுக்கு மட்டும் இல்ல, படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம், படத்தை வாங்கினவங்களுக்கு லாபம், படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான். எனக்கு என்னப்பா தெரியும்? நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர, உன் வாய் சாதுரியத்தினால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற. அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பன் பக்கோடாவை போட்டு அசத்தி போடுறான். நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமே யாருக்கு எந்த குறையும் வராது. அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்துக்கு கிளம்புறேன். அப்பா, என்னைக்கும் போறதை விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும். டீ காபிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும். கூட்டம் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவர் நம்ம தலைவி நடிச்ச படம். கவலையே படாத, அசத்து அசத்துறேன். என்ன யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ல சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போனா. அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, புறக்கா தலையா, பரங்கி தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. தட்டி தலையா, சொறி பிடிச்ச சேர கலக்கு தலையா, பேரிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது இப்படி தான் ஒதுக்கணும். சொல்லி வைப்பா. சரி சீக்கிரம் ஏறா. ஏறா, ஏறி உட்கார்றா. போங்கண்ணா. கடவுள் உலகத்துல மனுஷங்களை படைக்கிறப்போ அவங்களுக்கு பலவித கஷ்டங்களையும் சேர்த்து படைச்சார். ஆனா அவங்க கஷ்டங்களை மறந்து இன்பமாயிருப்பதற்கு ஒன்னையும் சேர்த்து படைச்சார். அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், பொம்பளை தானே. மாவில்லடா மடையா, மலிவு விலை மது. ஐயா, உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? அது என்ன, நான் சொல்றேன் கேளுங்க. சாதி மத பேதமின்றி சண்டை சிறு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா. ஏழை பணக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா. வீதியிலே நாதியின்றி வாழ்கின்ற மக்களுக்கும் வாட்டம் அதை போக்கும் சினிமா. ஆதியிலே ஊமை படமாக இன்று வீதியிலே உண்மை பொய்யை பேசும் சினிமா. சாதி மத பேதமின்றி சண்டை சிறு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா. ஏழை பணக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா. கிட்டப்பாவும் சின்னப்பாவும் ஒன்னப்பாவும் கூடி பாடி ஆடிந்து போன சினிமா.
கண்ணாம்பா சுந்தரம்பாவும் கான சரஸ்வதி சுப்பு லட்சுமிகளும் வந்த சினிமா. MKT பாகவதர் GNBயும் TR மகாலிங்கமும் இருந்த சினிமா. NSK என்ற பெயராலே வாழ்ந்து வாரி தந்த கலை வாணரையும் தந்த சினிமா. சிம்மக்கூரல் சிந்தை எழும் சிங்கமாம் சிவாஜியையும் தந்த சினிமா. ஆட்சிகளை மாற்றி வைக்கும் ஆற்றல் கொண்ட அறிஞரும் கலைஞரும் வந்த சினிமா. நீதிகளை சொல்லி சொல்லி வீதி வாழும் மக்கள் நெஞ்சில் வாழும் எம்ஜிஆரின் சினிமா. பாதியிலே ஊரை விட்டு ஊரு வந்த வேர்களையும் வாழ வைக்கும் நல்ல சினிமா. எம்ஜிஆரை மட்டும் அன்பு நெஞ்சு கொண்டு வாழ்ந்து வரும் செல்விதனை தந்த சினிமா. கஞ்சியின்றி போனாலும் காசை தேடி காலை காட்சி காண வைக்கும் கெட்ட சினிமா. குட்டியோடும் புட்டியோடும் குட்டிச்சுவராகி போகும் கெட்டவரும் உள்ள சினிமா. பக்தியோடும் புத்தியோடும் தெய்வம் முக்தி நாடும் அந்த நல்லவரும் வாழும் சினிமா. ரஜினிகாந்த், காதல் மன்னன் கமலஹாசன், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், ராமராஜன், கார்த்திக். அப்பா இதுக்கு மேல லிஸ்ட் சொல்ல என்னால முடியாதுண்ணே. போடா உண்டில் வாயா. லிஸ்ட்ல முக்கியமா பொம்பளைக்கு மேல விட்டுட்டியாடா. அதை நீங்களே சொல்லுங்கண்ணே. காஞ்சுவோன மூஞ்சியையும் கட்டழகி ஆக்கி காட்டி கண்ணை கட்டும் கெட்ட சினிமா. ஓஞ்சிருக்கும் நோஞ்சானையும் ஒய்யாரமா நிக்க வச்சு ஹீரோவாக காட்டும் சினிமா. மாடி மட்டும் கேட்டு வந்த சங்கீதத்தை வீதிக்கென்று கொண்டு வந்து தந்த சினிமா. வாடி நின்ற மக்களையும் பாட்டு கேட்டு பாட வைத்து ஞானி என்று சொல்லும் சினிமா. மார்க்கெட்டு இருக்கும் போது ஆளை சேர்த்து கையை தட்டி கட்ட விட்டு வைக்கும் சினிமா. கட்ட விட்டு கழட்ட முன்னே மார்க்கெட்டு கெட்டு போனா கெட்ட விட்டு சொல்லும் சினிமா. சாதி மத வேதமின்றி சண்டை சீரு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா. ஏழை வணக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா. ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்னு வந்து இல்லையா. சினிமா இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. ஆனா இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையில எடுத்துக்க. பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வசந்தர் இல்லையா. நீங்க கூட தான் ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப ப்ராஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துடலையா. நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா? நீங்க மட்டும் என்ன சொல்லுவேன்? தேடுங்க. என்ன சொல்றீங்க? அண்ணா விடுங்கண்ணே. உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல் இருக்கு. சவுண்ட் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு டிக்கெட் உள்ள வரல. என்ன கரெக்டா வரவன் வரவங்கள 5-10 மணினா சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா உனக்கு சோறு. ஓ அப்படி ஒண்ணு. எத்தனை கேட்டுங்க? ஓட்டுக்கு என்ன? 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. முதல்லயே எனக்கு வராம போச்சு. இதுல 60 இருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க. எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம். உனக்கு என்ன அவன? 2 டிக்கெட் கூட மிஸ்ஸுக்கு 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா. மா தாயி மகமாயி. அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க. படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. அப்பா என்றால்
வாசனை மூக்க தொலைக்குது. எப்பா எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான். இதையும் நீ செஞ்சு எனக்கு பொழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா. நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டு வந்தானே, என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்கம் ருச்சி வருமா? நம்ம தியேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கடம் வாங்கிட்டீங்க தான். என்னங்க சத்தம்? அப்பா இத பாத்துங்க, நம்புறேன்.